ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜதாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. அனைத்து நெக்ஸன் டிவி நேயர்கள் ஒவ்வொருத்தரும் மிக மிக அற்புதமான ஒரு விஷயமாக ஒவ்வொரு மாதமும் நல்ல ஆதரவு, நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. உங்களுக்கு எல்லாத்துக்குமே நன்றியையும் நமஸ்காரத்தையும் தெரிவித்து கொண்டு, உங்களில் ஒருவர்னே சொல்லலாம் அளவுக்கு நீங்கள் நிறைய மாவட்டம் மாநில அளவுலையும் இப்போ பார்த்தீங்கன்னா ஹைதராபாத், பெங்களூரில் நிறைய கிளைண்ட் எனக்கு வந்து ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தருடைய நீங்கள் கேட்கக்கூடிய ப்ரெடிஷன், உங்கள் மூலியமாக வரக்கூடிய ஃப்ரெண்ட்ஸு மற்றும் வந்து ரிலேஷனுடைய விஷயங்களாக நமக்கு தொடர்ந்து நம்ம ஜாதகம் பார்க்கக்கூடிய அப்பாயின்மெண்ட் வந்து 3 மாதம் 4 மாதத்துக்காக வாங்கி வச்சுருக்கோம். ஸோ உங்களுடைய ஆதரவுக்கு மிகவும் நன்றி. இப்போ நம்ம 2025 நவம்பர் மாதத்துடைய பலாபலனை, அதாவது ஆங்கில மாதம் அப்படிங்கும் பொழுது தமிழ் மாதத்துடைய 2 இணைப்புகள் வரும். இப்போ ஐப்பசி 15ஆம் தேதி நவம்பர் 1 பிறக்குதுங்க. இந்த மாதம் ரொம்ப சிறப்பு அப்படின்னா அதிசார குரு பெயர்ச்சி திருக்கணிதப்படி நமக்கு மிதுன ராசியிலிருந்து கடகராசி, அதை கற்கடக ராசிம்பாங்க. குரு பகவான் இங்கே உச்சம் பெறார், அப்படி வந்து உட்கார்றார் 1.5 மாதம். ரொம்ப ரொம்ப அற்புதமான காலகட்டமாக பல விஷயங்களை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும், அது பாருங்களேன், சனிக்கிழமை வந்து 7:47 இரவு வந்து பெயர்றார். இதெல்லாம் வந்து நீங்கள் அதாவது இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நம்ம வந்து சொல்லும் பொழுது என்னென்ன விஷயங்கள் இந்த மாதம் நமக்கு சேஞ்ச் ஆக போகுது அப்படிங்கிறது கோச்சார கிரக பலன் தான். இது ஒரு 50% தான். இருந்தாலும் நம்மளுடைய தசாபுத்தி நல்லா இருக்கா, நம்மளுடைய கட்டத்தில் கிரகங்கள் 9 கோள்கள் நல்லா இருக்கா, அப்படிலாம் நம்ம கவனமாக ஜாதகத்தை நம்ம டிஸ்பிளேயில் வரக்கூடிய ஃபோன் நம்பரில் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதுதான் நம்மளுடைய முன்னேற்றத்திற்கும் நம்மளுடைய வளர்ச்சிக்கும் நீங்கள் என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புக்கு பரிகாரத்தோடு நம்ம சிறப்பாக சொல்லுவோம். விருச்சிக ராசி நேயர்களே, நவம்பர் மாதத்துடைய பலாபலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு செவ்வாய் தான் அதிபதிங்க. எப்பயுமே படபடன்னு ஏதாவது ஒரு விஷயத்தை சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறது, யோசிக்கிறது, நம்ம விஷயத்தை கடகடன்னு செய்யணுங்கிறது, அந்த படபடப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். இருந்தாலும் அதை வந்து நீங்கள் வந்து குடும்பத்தில் காட்டுவீங்களே ஒழிய வெளியே காட்டிக்க மாட்டீங்க. இப்போ வெளி வட்டாரத்தில் பார்த்திங்கன்னா நல்ல பேர் வாங்கிடுவீங்க. குடும்பத்தில் வந்தோடனே நமக்கு என்னது கெட்ட பேர், அவமானம், அம்மாக்கிட்டேயோ மனைவிக்கிட்டேயோ அல்லது உங்கள் கணவர்கிட்ட, இப்படி உங்களுடைய ராசிக்கு அந்த குணங்க. அப்போ நீங்கள் எவ்வளவுதான் பாடுபட்டு எவ்வளோ விஷயங்கள் நீங்கள் பார்த்து செஞ்சாலும் சின்ன சின்ன அவமானங்கள், கெட்ட பேர் வர்றது, மனக்குழப்பங்கள், மன தடுமாற்றம் உங்களுக்கு இயற்கையிலே இருக்கும். ஏன்னா காலதேவனுக்கு 8ஆம் இடம், சந்திரன் நீச்சம் இல்லை. அப்போ உங்களுக்கு எப்பயுமே நான் சொல்லுவேன், இந்த விருச்சிக லக்னம் ராசிக்காரங்களும் இந்த தண்ணி பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். வாட்டரில் ஒரு டேப்பு பிரச்சனையிலையோ அல்லது வந்து பாத்ரூமில் வந்து ஏதாவது டேப்பு தண்ணியில் வந்து பிரச்சனை இருந்துகிட்ருக்கு. இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரிக்கல் சார்ந்தோ அல்லது இந்த மாதிரி ப்ளம்பிங் சார்ந்தோ உங்கள் வீட்டில் பிரச்சனைகள் தொடர்ந்து வரக்கூடிய அமைப்பு இந்த மாதம் அது அதிகம். அந்த கணக்கு எதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா, சூரியன் நீச்சம், செவ்வாய் புதன் எல்லாம் இந்த கிரகங்களாம் இப்போ அமையக்கூடிய அமைப்பு இந்த விஷயத்தை கொடுக்கும் நவம்பர் மாதம். ஏன்னா கார்த்திகை வந்து இந்த மாதத்தில் வருது. அப்போ இந்த செவ்வாயுடைய ராசியான மேசம், விருச்சிகமெல்லாம் ரொம்ப வந்து இந்த கார்த்திகை மாதத்துடைய விரதம் இருக்கிறது, முருகனுடைய இதாக இருக்குது, டிவோட்டியாக இருந்தால் முருகனுடைய அந்த பக்தராக இருந்து நிறைய வந்து கந்த சஷ்டி, கந்த குரு கவசம்லாம் கேட்டுட்டு வர்றது, முருகன் கோயிலுக்கு தொடர்ந்து போயிட்டு வருவாங்க. இதெல்லாம் நிறைய பேர்த்துக்கு வந்து நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா நமக்கு வந்து எந்த ஒரு விஷயமும் தொடர்ந்து பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்குங்க மேடம், இதெல்லாம் இன்றைக்கி முடியாது மேடம் அப்படின்னு ஒரு அலுப்பு சலுப்போடு வந்து உட்காருவாங்க. பாருங்கள் கட்டத்தை என்ன நடக்குதுன்னு தான் சொல்லுங்கள். என்ன தசா புத்திங்கிறீங்க, எல்லாம் அந்த சலுப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். வீடு வாங்கினேன், நிறைய லட்சக்கணக்கில் கடன், நல்லா தான் இருக்குன்னு வீடு வாங்கிட்டோம், இஎம்ஐ கட்டவே முடியல. இப்போ தான் ஜாபு போயிடுச்சு, இப்போ தாங்க வேலை போக முடிஞ்சு. ஏன் நிறைய ஏன்னா இப்போ வந்து ஒவ்வொரு காலகட்டமும் நாட்டுக்கே பாதிப்பு வரும். அப்படிங்கும்போது நம்மளுடைய சூழ்நிலைகள் வந்து அந்த ராகு கேது உட்காருது, சனி பகவான் உட்காரக்கூடிய அமைப்பு பிரபஞ்சத்திலேயே பல மாற்றத்தை கொடுக்கும்போது, அப்போ நம்ம நட்சத்திரமும் நம்மளுடைய ராசிக்கும் பிரச்சனையை கொடுக்கறதுல ஒரு பிரச்சனையே இல்லைங்க அப்படி கூட நம்ம சொல்லலாம். ஸோ சுக்கிரன் நீச்சம் பெற்றிருக்கனால கண்டிப்பாக விரயத்தை கொடுக்குற விஷயமோ, பணத்தில் தடுமாற்றமோ,
வருமானத்தில் சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய இருந்துகிட்ருக்கும், அல்லது இந்த மாதம் உங்களுக்கு இல்லைன்னா ஒரு விஷயத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். மைனஸ் மட்டுமே அப்படிங்கிறது எதுனாலேனா, சில கிரகங்கள் பின்னாடி ஒரு 12 இருக்கிறது 8ஆம் இடத்துல இருக்கும்போது அது என்னென்னா விரயத்தை கொடுத்தே தீரும். இப்போ 9ல் குருங்க உச்சம் பெற்றிருக்கிறார், குழந்தைங்களுக்கு நல்லாயிருக்கும், குழந்தைங்க நல்லா படிப்பாங்க, ஏதாவது பரிசு பாராட்டு பொருட்கள்லாம் வாங்கிட்டு வருவாங்க. திருமணம் ஆகலைங்க எங்கள் பையன் பொண்ணுக்கு, திருமணம் நடக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா 1.5 மாதம் அதிசாரமாக போகிறார். ஸோ நல்ல விஷயங்கள்லாம் மாறக்கூடிய விஷயங்கள் உண்டு. குழந்தை பாக்கியம் இல்லை, கிடைக்கும். ஏன்னா பார்க்கக்கூடிய பார்வை 5ஆம் பார்வையில். அப்போ பூர்வ புண்ணியமும் குலதெய்வத்துடைய அனுகிரகமும் இந்த மாதம் இருக்குது. கேட்சப் பண்ணி வச்சுக்கணும். விருச்சிக ராசி நல்லா பார்த்துக்கோங்க. அப்போ இந்த ஓடிப்போனவனுக்கு 9ல் குரும்பாங்க. அப்போ வேலையில் மாற்றம், வெளியூர் வெளிநாடு போகணும் தாராளமாக கிடச்சிச்சின்னா விடாமல் வாய்ப்புகளை நழுவ விடாமல் பயன்படுத்திக்கக்கூடிய மாதமாக இந்த விருச்சிக ராசிக்கு தொழில் சார்ந்து, குழந்தை பாக்கியம் சார்ந்து, தன்னோட ப்ரமோஷன் வேலையில் மாற்றத்தை சார்ந்து எல்லாமே. சொந்த தொழில் செய்யணுமா, செய்யலாம், கண்டிப்பாக செய்யலாம். நீச்சமாக 2 கிரகம் இருந்தாலும் தன்னுடைய ஜாதகத்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா மற்ற விஷயங்கள் நம்ம காம்ப்ரமைஷன் பண்ணி ஏதாவது கோயில் வழிபாடு எடுத்து நீங்கள் போயிடலாம். ஏன்னா குரு உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டில் இருக்கார். ஸோ அதை நான் எடுத்துக்கோங்க. கேது பகவான் சில விஷயங்களில் ஒரு ஆன்மீகமாக ஒரு லௌவீக வாழ்க்கையே போச்சுங்க. ரொம்ப பிரச்சனைங்க, எப்போ பாரு சண்டை, எனக்கு தகுந்த பேரே இல்லைங்க, நான் ஒரு விஷயத்தை பேசுனா அவங்க ஒரு விஷயத்தில் முரண்பாடாக இருக்காங்க அப்படிங்கிற புலம்புறவங்க நிறைய பேர் விருச்சிக ராசிக்காரங்க இருக்காங்க. நான் சொல்லுவேன், பசங்களாக இருந்தால் தப்பிச்சிட்டிங்க. அனுஷமாக இருக்கட்டும், கேட்டையாக இருக்கட்டும், மனைவிக்கிட்ட எப்படி அனுசரிச்சே போயிடுவாங்க. ஏன்னா மனைவினால் யோகம் யாருக்குன்னா விருச்சிக ராசிக்கு எப்பயுமே உண்டுங்க. ஏன்னா அந்த சுக்கிரனுடைய அமைப்பு 12ஆம் இடத்து சுக்கிரனே நல்ல யோகம்போம். அப்போ ஏதாவது ஒரு விதத்தில் மறைமுகமாக இருந்தாவது காப்பாற்றிக்கிட்டே வருவாங்க. ஒன்று வருமானத்திலேயோ அல்லது அவங்க எடுக்கக்கூடிய அந்த பிளெஸ்ஸிங் நமக்கு கிடச்சிட்டே இருக்கும். 4ஆம் இடத்துல ராகு, பல விஷயங்கள் வீடு சார்ந்து வண்டி சார்ந்து உங்கள் அம்மாவுடைய தொந்தரவுகள், மருத்துவ செலவோ ஏதாவது ஒன்று கொடுக்கும். சிலருக்கு ஏதாவது கையில் காலில் அடிபடுறது, வண்டியில் நீங்கள் போகும்போது கவனம் தேவை. ஏன்னா 5லேயும் சனி வக்கரமாக இருக்கார். இதெல்லாம் நம்ம கவனமாக எடுத்துக்கணும். ஏன்னா 4ஆம் இடம் 5ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பிளேஸு. இப்போ சுகபோகம் வாழ்க்கைகள்லாம் அமைகிறது, நமக்கு ஏதாவது ஒரு இடைஞ்சலை கொடுக்கறது, அதில் முதையே நீங்கள் எதாக இருந்தாலும் குழப்பிக்குவீங்க. அப்போ இன்னும் குழப்பங்கள் ஜாஸ்தியாகிடும். கணவன் மனைவி சின்ன சின்ன பிரிவுகள் வர்றது, வேலை விஷயமோ உத்தியோக விஷயமாக நமக்கு வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பிரிஞ்சு போகக்கூடிய அமைப்பு, குடும்பத்தை விட்டு போகக்கூடிய அமைப்பெல்லாம் கூட கொடுக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். எவ்வளவுதான் இருந்தாலும் குழந்தைகள்னால யோகம் உண்டு. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய விஷயங்கள் இந்த மாதம் சூப்பராக இருக்கும். 2ஆம் தாரமாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கும். அதை நீங்கள் தக்க வச்சுக்கோங்க அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அதே போல் அரசியல் கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்க சூரியன் இதாக இருக்கனால கவனமாக பேசணும், கவனமாக டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போகிறதெல்லாம். ஏன்னா புதனுடைய சேர்க்கை இருக்கனால ரொம்ப கவனமாக படித்து பார்த்துட்டு நீங்கள் ஒருத்தவங்களுக்காக நான் நாமினியாக போடுறேன், நீங்கள் கையெழுத்து போடுறீங்கன்னு இதெல்லாம் செய்யவே கூடாது இந்த நவம்பர் மாதம். அப்போ கடன் பிரச்சனையிலையோ இது மாதிரி கையெழுத்து சார்ந்த பிரச்சனைகள்லாம் வரும். நீங்கள் தலையிடாமல் இருக்கிறதே நல்லது. அப்போ கொடுத்த கடன் வரது, வாரா கடன், இதெல்லாம் கூட இந்த மாதம் ஆனால் உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இத்தனை விஷயங்கள் இருந்தாலும் இந்த 9ஆம் இடத்து குருவை வச்சே நமக்கு பரிகாரம் சொல்கிறோம். ஸோ ராஜராஜேஸ்வரி அப்படிங்கிற அம்பாள் தாயாருடைய கோயில் உங்கள் ஊர் சைடு எங்கேயாவது இருந்தால் எடுத்துங்க. இல்லாட்டி நெட்டில் பார்த்து போயிட்டு செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை போயிட்டு அவளுக்கு ஒரு மாலை வாங்கி சாத்தி சாமி கும்பிட்டுவாங்க. சிறப்பாக இருக்கும். மேற்கொண்டு இன்னும் கொஞ்சம் நல்ல வெயிட்டாக நான் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு தொழில் நடத்திட்டுருக்கேன் அல்லது தொழில் தொடங்குறேன் அப்படின்னா திருப்பதி ஏழுமலையான போய் திங்கக்கிழமை சேவிக்கிற மாதிரி நீங்கள் போயிட்டு ஞாயிற்றுக்கிழமையோ சனிக்கிழமையோ போயிட்டு கூட நீங்கள் திங்கக்கிழமை போய் பகவானை தரிசிச்சுட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். நிறைய சேஞ்சை திருப்பதி ஏழுமலையான் கொடுப்பார் அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்காரங்க கவனத்தோடு எடுத்துங்க. மேற்கொண்டு ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.